ஏன்னா பத்திரிக்கையாளர் படிச்சவங்களா இருப்பாங்க, நாகரிகம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு பேரு கெட்டு போயிடும். அவங்க மீடியாவை யாரும் நாளைக்கு ரெஃபர் பண்ண மாட்டாங்க. அதனால யாருமே இந்த பத்திரிக்கையாளர் இப்படி பேச மாட்டாங்க. நேற்று வந்த நபர் போலியான நபர். பத்திரிகைக்காரங்க பொண்ணுங்கள புதிய தலைமுறை தந்தை டிவி எல்லாரும் மைக் எண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த மைக்கோட இவங்களும் பொறுத்துக்கிறது. ஓகேங்களா? யூடியூபர்ஸ் இந்த மாதிரியான அநாகரிகமா கொஸ்டின் கேட்கறதுனால நேற்று இருந்த பத்திரிகையாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் என்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்க. யூடியூபர்ஸுமே நிறைய நல்லவங்க இருக்காங்க. நான் 500 யூடியூப் சேனல் மேல தாண்டிட்டேன். நிறைய வேலைகள் பண்றப்ப 500 சேனல் தாண்டறப்ப அதுல தப்பான நபர்களையும் 70% சந்திச்சிருக்கேன். ஓகேங்களா? யூடியூபர்ஸ்லுமே அந்த வகையில ஒரு நபர் தான் நேற்று பார்த்த நபர். சோ ஒரு தைரியமான நபர் எனக்கே இந்த மாதிரி பிரச்சனைனா இன்னும் சமுதாயத்தில் நடமாடுற பெண்களுக்கோ மொத்த நபர்களுக்கோ எவ்வளவு பிரச்சனை இருக்கும். பேசிக்கா நான் ஒரு மருத்துவர், ஒரு ஆண், ஒரு தைரியமான ஆள். எனக்கே இந்த பிரச்சனைனா சோ அந்த முகம் தெரியாத கருப்பு சட்டை அணிந்த நபர் அவரோட போட்டோவை அந்த வீடியோக்கு கீழே வைக்கிறேன். எல்லாரும் பாருங்க. இந்த மாதிரி போலியான பத்திரிகையாளர்களை கருப்பு கொடியேந்தி வன்மையாக கண்டிக்கின்றேன்.